டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் மட்டும் நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இந்த ரெண்டுமே வந்து பிரத்யேகமாக நம்ம பிஓ எக்ஸாமுக்கு மட்டுமே காண்டக்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம் எப்போ காண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் 2026, கிட்டத்தட்ட 90 நாட்கள் வந்து நமக்கு டைம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போவே இருந்து ப்ரிப்ரேஷன் பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணினா மட்டும்தான் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் லாஸ்ட் இயர் படித்தேன், ஜஸ்ட் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி நான் ரிவிஷன் பண்ணால் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க. நம்ம அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. 6 to 12 வரைக்கும் நம்ம பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இது படித்ததுக்கு அப்புறமா டிகிரி லெவலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால ஜெனரல் ஸ்டடீஸ்ல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த மட்டும் ஒரு இது கஷ்டம் வேண்டாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து படிச்சிடலாம். இந்த சிலபஸை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேஜே அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருவோம். கூடிய விரைவில் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5ஆம் தேதி பக்கம் வந்து டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் மட்டும் நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இந்த ரெண்டுமே வந்து பிரத்யேகமாக நம்ம பிஓ எக்ஸாமுக்கு மட்டுமே காண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட படித்த நிறைய பேர் வந்து இப்போ பிஓவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய பிஓ எக்ஸாம் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வந்து, அதாவது 2025 நவம்பர் மாதம் நமக்கு அறிவிப்பு வந்து வெளிவருது. எக்ஸாம் எப்போ காண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் 2026, கிட்டத்தட்ட 90 நாட்கள் வந்து நமக்கு டைம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போவே இருந்து ப்ரிப்ரேஷன் பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து டிஎன்பிசி குரூப் 4 படித்தேன், குரூப் 2 படித்தேன், அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. டிஎன்பிசி எக்ஸாம் பேட்டர்ன் வேற, டிஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் வேற. படிப்பு எல்லாமே ஒன்று தான், பட் இருந்தாலுமே கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி டிஎன்பிசி சிலபஸும் இந்த பிஓ எக்ஸாம் சிலபஸும் ஓரளவுக்கு வந்து மேட்சிங் ஆகும். ஆனால் கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்த மட்டும் டிஆர்பி லெவலுக்கு ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ 110 மார்க்கை பொறுத்த மட்டும் நமக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சைக்காலஜி, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக் இது எல்லாம் சேர்த்து ஒரு 110 கொஸ்டின் கேட்காங்க. அதே மாதிரி ஒரு 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, அதாவது கல்வி உளவியல். ஸோ இந்த கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நம்ம பிஎட் ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், ஃபோர்த் செம் இதுல இருந்து வினாக்கள் கேட்பாங்க. அதே மாதிரி மத்திய அளவில், மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து மத்திய அளவில், மாநில அளவில் என்னென்ன ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுவுமே வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் ஒரு 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கே பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கே வந்து நம்ம 10க்கு 10 மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி இதில் தமிழ் தகுதி தேர்வுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் வந்து நான் டிஎன்பிசி குரூப் 4 படித்தேன், எனக்கு தமிழ் வந்து எல்லாமே தெரியும், அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் அண்ட் யூஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து நான் தமிழ் தகுதி தேர்வு படித்தேன், அதனால இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணினா மட்டும்தான் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் லாஸ்ட் இயர் படித்தேன், ஜஸ்ட் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி நான் ரிவிஷன் பண்ணால் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க. நம்ம அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. ஓகே? ஸோ சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு நம்ம அகாடமி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அந்த பேட்டர்ன், அதே மாதிரி வரக்கூடிய இப்போ 2025க்கான அறிவிப்பு வரும்போது வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்ம டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சிலபஸை பார்க்கும்போது
நீங்கள் எல்லாமே அப்டேட்டான மெட்டீரியல் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் படித்தேன், அந்த புக்கு வந்து இருக்குது, ஸோ நான் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுனா அப்படின்னா ஓகே தான். பட் இருந்தாலுமே கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகிக்கோங்க. அப்படி அப்டேட் ஆகும்போது மட்டும்தான் கொஸ்டினில் நமக்கு இப்போ கரண்ட் கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து ஓல்டு புக் இருக்குது, இதை மட்டும்தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணாதீங்க. கரண்ட் அப்டேட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நம்ம அகாடமி மூலமாக டெஸ்ட் பேஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸு, சைக்காலஜி, ஜிகே, கரண்ட் அஃபேர், ஜிகே, இந்த மூணையுமே வந்து டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 30 எல்லாருமே வந்து ஈஸியாக எடுக்க முடியும். யாரெல்லாம் 30க்கு 30 எடுக்க முடியாது அப்படின்னா எதுவுமே சரியாக படிக்காமல், சிலபஸை பார்க்காம, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் 30க்கு 30 வந்து எடுக்க முடியாது. ஓகே, மற்றபடி நீங்கள் பிஎட்ல நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக 30க்கு 30 வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் இங்கே வந்து டாபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் கொஸ்டினை பொறுத்த மட்டும் கொஸ்டின் மட்டுமே ஒரு 4-5 லைன் இருக்கும். ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக கேட்பாங்க. அதுதான் வந்து இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டிங்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த சிலபஸை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் 6 to 12 வரைக்கும் புக்கு மட்டும் படித்தா போதுமா, டிகிரி லெவலில் வந்து படிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 6 to 12 வரைக்கும் பேசிக்கான கான்செப்ட். ஆனால் நமக்கு இங்கே சிலபஸ் என்ன அப்படின்னா டிகிரி லெவல், யூஜி லெவலில் வந்து படிக்கணும். அப்போ 6 to 12 வரைக்கும் நம்ம பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இது படித்ததுக்கு அப்புறமா டிகிரி லெவலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் ஜென்ரல் ஸ்டடீஸில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த மட்டும் ஒரு இது கஷ்டம் வேண்டாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து படிச்சிடலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த மட்டும் அதுவுமே வந்து ஈஸி தான். ஸோ நம்ம டெஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயரில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இந்த ரெண்டையுமே மேட்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீடைலோ அதை கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் தான் எக்ஸாம் கால்பர் பண்ண போகிறாங்க. மார்ச் 2026 தான் வந்து எக்ஸாம் கான்டாக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வரைக்குமே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து டெஸ்ட் எல்லாமே வந்து டெஸ்ட்டுக்கு நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். நீங்கள் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி சார் என்கிட்ட மெட்டீரியல் எதுவுமே இல்லை, டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸை பேஸ் பண்ணி கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட் மெட்டீரியல் வந்து தருவோம். அதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் பேஜுமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், சார் கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். கிளாஸஸை பொறுத்த மட்டும் நமக்கு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா தான் வந்து கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் கிளாஸஸ் இருந்து தான் என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிலபஸை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து 1 by 1 வந்து மூவ் ஆன் ஆகிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு கிளாஸஸ் இருக்கணும் ப்ளஸ் எக்ஸ்பிளைன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கதைக்கு ஆகுது. நம்ம படிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா எப்படி வேணால் படிக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்படின்னு நினச்சி நம்ம போனோம் அப்படின்னா போயிடலாம். அதை விட்டுட்டு நான் ரோட்டில் போகும்போது யாருமே குறுக்க வரக்கூடாது, ரோடு வந்து கிளியராக இருந்து தான் போவேன் அப்படின்னா எப்போதுமே போக முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு போட்டித் தேர்வு. நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருந்தாலுமே நீங்கள் படிப்பீங்க. அதை விட்டுட்டு நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் சிச்சுவேஷன் சரியில்லை, டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இல்லை எப்போதுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியாது. ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் நம்ம பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் 24 இயர் 26 இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி இப்போ ஜாப் வந்து டியூட்டி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிலபஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேஜே அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருவோம். கூடிய விரைவில் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5ஆம் தேதி பக்கம் வந்து டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜே அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸை பேஸ் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட் மெட்டீரியல் வந்து கொடுப்போம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேஜுமே இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போதைக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் மோட் தான். ஏன்னா இப்போவே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட் கொடுத்தோம் அப்படின்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா வந்து அதே ஃபார்மெட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து ப்ராசஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் இப்போதைக்கு வந்து எல்லாமே ஆன்லைன் மோடு. ஸோ ஆஃப்டர் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க, டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க, அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா வந்து கிளாஸை நீங்கள் லிசன் பண்ண போகிறீங்க, டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க. இப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு எனக்கு கிளாஸ் இருந்தால் தான் படிப்பேன், எக்ஸ்பிளைன் இருந்தால் தான் படிப்பேன், எனக்கு இப்போவே வந்து எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூல் புக்கு, டிகிரி லெவல் புக்கு எல்லாத்தையுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, டெஸ்ட் போட்டு பார்க்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் படித்து முடிச்சுட்டு முட்டி மோதி நிற்கிறது எங்கே அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் தான். கொஞ்சம் தள்ளி இந்த பிஓ எக்ஸாமில் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க, அதாவது உங்களுடைய கல்வி தொகுதி பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக நீங்களுமே வந்து ஒரு வட்டார கல்வி அலுவலராக பணியில் அமர முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம். குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பற்றி ஒரு அவேர்னஸே இல்லை. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், எல்லாருமே போகிற பாதையில் நாமளும் போனோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் வந்து எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் போகிற பாதையை கொஞ்சம் தள்ளி விலகி நின்று வேற ஒரு பாதையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கான பாதை வந்து அங்கே உருவாக்கப்படும். அதுதான் வந்து ஃபேக்ட். எப்போதுமே வந்து ஈஸியாக நம்ம ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா அது ஈஸியாக மட்டும்தான் இருக்கும். அதே இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாருங்க, அது வந்து நமக்கு எப்போதுமே வந்து ஒரு ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ திங்க் பண்ணி பாருங்க, உங்களுடைய கல்வி தொகுதி பிஎஸ்சி பிஎடு, பிஏ பிஎடு இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக நீங்கள் போட்டி போடுங்க. ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிஓ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் பேட்டர்ன்ஸ், சைக்காலஜி கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணுவோம். டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நம்ம படிக்கணும், படிக்கும்போது மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து மாறுமே தவிர நம்ம எந்த விதமான முயற்சியுமே எடுக்கலை, பயிற்சியுமே எடுக்கலை, என் லைஃப் வரும்போது நான் மாறிக்கிறதா அப்படின்னா இப்போ இல்லை, எப்போதுமே மாறாது. நம்ம ஃபஸ்ட்டு மாறணும், அதுக்கப்புறமா தான் வந்து லைஃப் வந்து மாறும். ஓகே, இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி இப்போ கரண்டில் பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேம் டைம் பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இப்போவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு.